ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூவா பாப்பா vlogs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சிம்பிள் மேக்கப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஃபவுண்டேஷன், ப்ரைமர், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் இல்லாமல் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு அந்த மாதிரி போகும்போது எப்படி மேக்கப் நான் போட்டுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னோட பர்சனல் மேக்கப் லுக் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்பிளாக நான் எப்படி மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் ஹேர் எடுத்து பின்னி வச்சுருக்கேன். ஒரு நார்மலான ஒரு குர்த்தி தான் போட்டிருக்கேன். நான் சாரீ வியர் பண்ணல. நான் நார்மலாக குர்த்தி ஒன்று போட்டிருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி சிம்பிளாக ஒரு மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கும் எப்பவுமே. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்காது. அதனால் லைட்டாக அது இது பண்ணிவிட்டு நான் இங்கெல்லாம் போட மாட்டேன், இங்கெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு திக்னஸாக இருக்கும் இங்கே. அதனால் இங்கே மட்டும் லைட்டாக நான் போட்டுப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல ரொம்ப திக்காக போட்டாலும் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐப்ரோ பென்சில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோட் சைட் ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால் இது பிராண்டட்லாம் கிடையாது. பட் எனக்கு இது ரொம்ப டார்க்காக இருக்கும். இதை போட்டோடனே ஒரு நைஸ் லுக் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு நம்ம ஐலைனர் வச்சுக்கலாம். இது டாஸ்லர் ஐலைனர். இது நல்ல ஒரு மேட் ஃபினிஷாக இருக்கும். இது மேட் ஃபினிஷ் அண்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால் நான் இது எப்பவுமே எடுத்துப்பேன். நான் அதிகமாக மேக்கப் போடுறது பார்த்திங்கன்னா ஐக்கு மட்டும்தான் போடுவேன். எனக்கு இந்த ஃபோனில் போட வர மாட்டேங்குது லைட்டாக. நான் போய் கண்ணாடி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு ஃபோனில் போட வர மாட்டேது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இப்படி போட்டால் உங்களுக்கு தெரியும். கண்ணுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்கப் பண்ணாலே ஒரு ஃபுல் லுக் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது நான் கீழேயுமே இதிலேயே போட்டுக்கிறேன். நான் தனியாக காஜெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். லைனர்லேயே அழகாக போட்டுப்பேன். இது லைட்டாக சைடில் விங் வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் இது ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது காஞ்சதும் மேட் ஃபினிஷ் மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹுடா பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் தான் இது. பார்த்திங்கன்னா ஆயில் ஃப்ரீ அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, ப்ரீத் ஃப்ரீலி, ஸ்கின் ஃப்ளாலெஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் லாஸ்டிங். இதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்சை எங்கள் வீட்டு குட்டி சுண்டலி தொலைச்சிட்டா. யாருன்னா என் பொண்ணு தான் தொலைச்சிட்டா. அதனால் இப்போ நான் இதை எப்படி போட போகிறேன்னா கையில் தான் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் லைட்டாக இதை இது பண்ணிவிட்டு இந்த அண்டர் ஐயில் மட்டும் நான் அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் டார்க் சர்க்கிள் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் லைட்டாக வச்சு மேட்ச் பண்ணிக்கிறேன். நான் பவுட்ரே அதிகமாக அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா தெரியல, யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மேலேயும் நான் ஸ்பாஞ்ச் இல்லாமலே பவுடரை போட்டு மேட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஹுடா பியூட்டியோட ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. இதோட ஷேட் பார்த்திங்கன்னா 103 ஆஷ் அப்படின்னு போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர். இதை இப்போ நான் அப்ளை பண்ணி போகிறேன். ஓகே, லைட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி போட்டால் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொட்டு தான் வைக்க போகிறேன். ஓகே, பொட்டு வச்சோடனே ஒரு கலை வந்துடுதுல்ல மூஞ்சில். இது பார்த்திங்கன்னா ஹம்பர். இது நெத்தி உச்சி போட்டு வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் அது வாங்கி. ஹேரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சைட் பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து நான் ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன்.
இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓகே, நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இதை நான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து ஈஸியாக இதாக வரும் எனக்கு. டக்குன்னு அந்த அவசர டைமில் வந்து எனக்கு இதை மாதிரி எடுத்து இப்படி எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ கிளிப் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த சைடு இந்த லப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்கேன். இப்போ என்னோடய மேக்கப் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனால் முன்னாடி ஓகே மக்களே, இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ, பாய்.